கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தரும் யோசனைகளை நாம் கேட்போம். நீதிமொழி புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிற பொழுது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், commit your works to the Lord and your thoughts will be established. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும், உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய யோசனைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த யோசனைகளினாலே செய்ய போகிறவனுடைய செய்கைகளை அவருக்கு நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும். வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு கமிட்? என்னென்ன காரியங்களை நீ செய்ய போகிறாயோ அதை ஆண்டவரிடத்தில் முதல்ல சொல்லிவிட வேண்டும், முன்கூட்டியே. அப்போது நாம் செய்யக்கூடிய காரியங்களை ஆண்டவருக்கு சொல்ல வேண்டும். ஒரு திருமணமோ, ஒரு வீடு கட்டுதலோ, ஒரு படிக்கிற காரியங்களோ, வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நாம் முன்னே அவரிடத்தை சொல்லி நாம் சொல்லுகிற பொழுது, நம்முடைய திட்டங்களை சொல்லுகிற பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவைகளை நிறுத்து பார்க்கிறார். அவைகள் ஆண்டவருக்கு பிரியமானதா, ஆண்டவருடைய வசனத்தின்படி அவைகள் இருக்கிற பொழுது அந்த செய்கைகளுக்கான நம்முடைய யோசனைகளை அவர் கன்ஃபார்ம் பண்ணுறார், உறுதிப்படுத்துகிறார். பாருங்கள். ஆகவே காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். நாம் இஷ்டப்படி செய்கிற யோசனைகள், நம்முடைய மனதின் திட்டங்கள் எல்லாம் அது மனிதனுடையதாக இருக்கிறது. பாருங்கள், அது எப்பொழுது தேவனுடைய திட்டங்களாக மாறுகிறது, தேவனுடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்திலே அவருடைய வசனத்தின்படி நாம் அதை மாற்றி அவைகளை நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை செய்கிற பொழுது அவர் அவருடைய காரியங்களை உறுதிப்படுத்துகிறார். பாருங்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த நாள் முழுவதும் நம்முடைய போக்கிலும் வரத்தில் நம்முடைய என்னென்ன காரியங்களை செய்ய போகிறோம் அவைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுத்து இவைகளெல்லாம் செய்ய திட்டமிட்டிருக்கிற ஆண்டவரே, இதற்காக நான் போகிறேன் ஆண்டவரே, இவைகளை எனக்கு வாக்கிய பண்ணும் என்று சொல்கிற பொழுது கர்த்தர் அவைகளை என்ன பண்ணுறாராம்? அந்த யோசனைகளை நிறைவேற்றி கொடுக்குறாராம். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எதை செய்தாலும் எங்களுடைய செய்கைகளை செய்ய போகிற காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபித்து கடந்து போகிற பொழுது ஆண்டவர் அவருடைய வசனத்தின்படியாய் அந்த யோசனைகளை எல்லாம் உறுதிப்படுத்தி நிறைவேற்றி கொடுக்கிறார் என்ற சத்தியத்தை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். கர்த்தாவே, இனி எங்கள் வாழ்க்கையில் எதையும் எங்கள் இஷ்டப்படி நாங்கள் செய்யாமல் ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் யோசனைகளை எல்லாம் ஆண்டவரே அவர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக, அவருக்கு நாங்கள் முன்பாக இன்ஃபார்ம் பண்ணும்படி, அவருக்கு நாங்கள் தெரியப்படுத்தும்படி, அவருடைய வழிநிலத்தின்படி நடக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமேன், ஆமேன்.